மரியே வாழ்க. என்னுடைய பெயர் ஃபாதர் சுக்கி. தற்போது ஜெர்மனியில் ஒரு பங்கிலே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மாதாவை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மாதாவினுடைய மரியாள் என்ற பெயருக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் எனக்கு பிடித்த அர்த்தம் நேசத்திற்கு உரியவள். மரியாள் என்ற பெயருக்கு நேசத்திற்கு உரியவள் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அவள் எப்பொழுதுமே என்னுடைய நேசத்திற்கு உரியவளாகவே இருக்கின்றாள். தந்தையாம் கடவுள் அவரை நேசித்தார். சுதனாகிய சர்வேஸ்வரன் அவரை நேசித்தார். தூய ஆவியானவர் மரியாவை நேசித்தார். மூவொரு கடவுளும் நேசித்த இந்த தாய் என்னுடைய நேசத்திற்கும் உரியவளாக இருக்கிறாள். மாதாவை பற்றி பேசுகிற பொழுது புனித பெர்னார்ட் மிக அழகாக சொல்லுவார், மரியாவை பற்றி போதிய அளவு ஒருபோதும் கூற முடியாது. ஆஃப் மேரி ஒன் கேன் நெவர் சே இனஃப் என்று அவர் சொல்லுவார். இந்த குறிப்பிட்ட சில மணித்துளிகளில் மரியாவை பற்றி எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாவிட்டாலும் ஓரிரு விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்தவரையில் மரியாள் பக்தி தொடங்கியது மனிதன் அல்ல, மாறாக கடவுளே. மங்கள வார்த்தையின் நிகழ்விலே கபிரியேல் தூதர் மரியாவை பார்த்து அருள் நிறைந்தவளே வாழ்க என்றார். அது அவருடைய வார்த்தை அல்ல, அது கடவுளுடைய வார்த்தை. கபிரியேல் ஒரு தூதர். நம்மை போன்று அவர்கள் பேச மாட்டார்கள். இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அது மட்டும்தான் அவர்கள் வாயிலிருந்து வரும். அவர் கடவுளின் வார்த்தையை எடுத்து வரும் ஒரு தூதர். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இதே தூதர் செக்கரியாவை பார்த்து சொல்லுகிறார், நான் கபிரியேல், கடவுள் திருமுன்பாக நிற்கிறவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் நான் அனுப்பப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். எனவே அது கபிரியேலுடைய வார்த்தைகள் அல்ல, மாறாக கடவுளுடைய வார்த்தைகள். கடவுள் தன் தாயாக போகிற பெண்ணை அருள் நிறைந்தவளே வாழ்க என்று வாழ்த்துகிற பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னும் உற்சாகமாக கடவுளின் தாயை வாழ்க 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 என்று நாம் வாழ்த்த வேண்டும். ஸ்காட் ஹான் என்கிற இறையியல் அறிஞர் பிரெஸ்பிட்டேரியன் சபையிலிருந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு அவர் மனம் மாறி வந்தவர். அவர் சொல்வார், மரியாவிற்கு நாம் வணக்கம் செலுத்துகிற பொழுது கடவுளுடைய சொற்களையும் அவருடைய செயல்களையும் நாம் மகிமைப்படுத்துகிறோம் என்று அவர் சொல்லுவார். இன்னும் சிறப்பாக மகாகவி பாரதியார் தாயின் பெருமையை தரணிக்கு அறிவிக்கிற பொழுது அவர் சொல்லுவார், போற்றி போற்றி என்று பொற்குழல் ஊதடா, போற்றி தாய் என்று தாளங்கள் கொட்டடா என்று அவர் சொல்லுவார். எனவே நாமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த தாயை வாழ்த்துவோம். மரியே வாழ்க மரியே வாழ்க என்று அந்த தாயை உயர்த்தி கொண்டே இருப்போம். புனித பெனவந்தூர் என்கிற அற்புதமான ஒரு மரியாவினுடைய பக்தர் புனிதர், அவர் சொல்லுவார், என் உடம்பு முழுவதும் நாவாக இருந்தாலும் அன்னையின் புகழை ஒருபோதும் என்னால் பாடி தீர்க்க முடியாது என்று அவர் சொல்லுவார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த சமூகம் மரியாவை பற்றி பல விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. மெத்தப்படித்த மேதாவிகளும் திடீர் போதகர்களும் பெந்தகோஸ்தே பேராசிரியர்களும் அரைகுறை விவிலிய ஆராய்ச்சியாளர்களும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று தம்பட்டம் அடிப்பவர்களும் மாதா தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் கத்தோலிக்க திருச்சபையிலே மாதாவிற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? சாதாரண பெண்மணிதானே அவளை ஏன் இப்படி உயர்த்துகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இயேசுதானே நமக்கு முக்கியம், மாதா தேவையா என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். இங்கே இயேசுதான் முக்கியம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக மாதா தேவையில்லை என்ற கருத்தை
நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு மாதா தேவையோ தேவையில்லையோ, உங்களுக்கு மாதா தேவையோ தேவையில்லையோ, கத்தோலிக்க திருச்சபைக்கு மாதா தேவையோ தேவையில்லையோ, என் சர்வ வல்லவரான கடவுளுக்கு இந்த மாதா தேவைப்பட்டார். மனுக்குலத்தை மீட்க விரும்பிய உருவமில்லாத கடவுள் மனிதனாக உருப்பெற்று இந்த பூமியிலே அவர் நடமாட விரும்பினார். எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் மரியாவை தேர்ந்தெடுத்தார். நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, அந்த தேவன் தேர்ந்தெடுத்தார். மங்கள வார்த்தை நிகழ்வு என்பது வேறொன்றும் இல்லை, மாறாக இந்த மரியாள் என்கிற பெண்ணை பார்த்து, பெண்ணே, எனக்கு மனித உரு வேண்டும், இந்த உலகத்திலே நான் மனிதனாக அவதரிக்க விரும்புகிறேன், நீ எனக்கு ஒரு மனித முகத்தை தருவாயா? உன்னுடைய வயிற்றில் கருவாகி உருவாக வேண்டும், நீ அனுமதிப்பாயா? நீ எனக்கு தாயாக மாறுவாயா என்று அந்த தேவன் கேட்டார். இந்த மரியாள் ஆகட்டும் என்று சொன்னார். வாக்கு மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார். உருவமில்லாத கடவுள் இரத்தமும் சதையுமாக மரியன்னையின் வயிற்றிலே மரியாள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த மரியாள் கடவுளுடைய முகம் காட்டும் கண்ணாடி. எனவேதான் உங்களுக்கும் எனக்கும் இந்த பெண் தேவையோ தேவையில்லையோ, தன்னுடைய மீட்பு திட்டத்திற்கு இறைவனுக்கு இந்த தாய் தேவைப்பட்டார். இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி நம்மை மீட்பதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் 3 மணி நேரம் மாத்திரமே. இயேசு இறையரசை இந்த உலகத்திலே போதிப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் 3 ஆண்டுகள் மாத்திரமே. ஆனால் தம் தாயோடு இணைந்திருக்க, அவளை அன்பு செய்ய, அவளுக்கு பணிந்திருக்க அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 30 ஆண்டுகள். மக்களே, இப்பொழுது சொல்லுங்கள், யார் மாதாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்ததென்று? நீங்களா, நானா, இல்லை கத்தோலிக்க திருச்சபையா? நீங்களும் இல்லை, நானும் இல்லை. மாறாக இயேசு தன்னுடைய தாய்க்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அவர் கொடுத்தார். தம் 33 ஆண்டுகால உலக வாழ்க்கையில் 30 ஆண்டுகளை தன் தாய்க்கு கொடுத்து அவரோடு வாழ்ந்து வந்தார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் இந்த தாயை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதோ உன் தாய் என்று தாம் அன்பு செய்த பிள்ளைகளுக்கெல்லாம் தன்னுடைய தாயை அவர்களுடைய தாயாக அவர் வழங்குகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இயேசுவை இறைவனுடைய மகன் என்று அறிந்து உள்ளத்தில் ஏற்று, உதரத்தில் ஏற்று, உடலில் ஏற்று, பெற்றெடுத்து, சீராட்டி, பாலூட்டி, தன்னுடைய கரங்களில் அந்த கடவுளை தன்னுடைய கரங்களில் ஏந்தி தாளாட்டி வளர்த்து உணவூட்டி கற்றுக் கொடுத்து உருவாக்கிய இந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சாதாரண பூவோடு சேர்ந்த நார் மணக்கிற பொழுது இறைவனோடு ஒன்றாக கலந்த இந்த தாய் எவ்வளவு பரிசுத்தமானவள், எவ்வளவு வல்லமை நிறைந்தவள், பேறு பெற்றவள் என்பதை நாம் உணர வேண்டும். விடுதலை பயண புத்தகத்திலே வாசிக்கிறோமே, கடவுள் முட்செடியில் தோன்றிய இடத்தை புனித பூமி என்கிறார் தேவன். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் அதிலே நாம் வாசித்து பார்க்கிற பொழுது தெளிவாக தெரிகிறது. அந்த உன்னுடைய காலணிகளை நீ கலற்றிவிடு, நீ நிற்கிற இடம் புனிதமானது என்று தேவன் சொன்னார். அதே கடவுளை 10 மாதம் சுமந்த அந்த உடலும் புனிதம்தான். நன்றாக சிந்தித்து பார்ப்போம். செலேசியாவின் புனித பேசில் என்பவர் சொல்லுகிறார், கடவுள் தம்முடைய ஊழியர்களாகிய சிலருக்கு அவரை தொட்டதும் அல்லது நிழல் பட்டதும் இக்காரணத்திற்காக பொது தெருவில் வைக்கப்பட்ட நோயாளிகளை குணமாக்குகிற வரம் தந்திருந்தார் எனில், அவருடைய ஊழியர் மட்டுமல்லாது அவரை பெற்ற தாய்க்கு எவ்வளவு வல்லமையை அவர் கொடுத்திருப்பார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, இயேசு கிறிஸ்து வழியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை அவர் மீட்டிருக்கிறார் என்றால், இந்த இரத்தத்தில் மரியாவின் இரத்தம் இல்லாமலா போய்விடும்?
நன்றாக நாம் சிந்தித்து பார்ப்போம். திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 15 வரை நாம் வாசிக்கிற பொழுது, பேதுரு நடந்து செல்லுகிற பொழுது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல்நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளும் கிடத்தி சுமந்து கொண்டு வீதிகளில் வைத்தார்கள். அதாவது பேதுரு நடந்து செல்கிறார். அவர் நோயாளிகள் மீது கரம் நீட்டி கூட அவர் ஜெபிக்கவில்லை. அவர்களை பார்க்க கூட வாய்ப்பில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பேதுரு நடந்து செல்லுகிற பொழுது அவருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகம் பெற்றார்கள் என்று நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அதே போல திருத்தூதர் பணிகள் 19ஆம் அதிகாரம் 11-12 வரை நாம் வாசிக்கிறோம். புனித பவுலடிகள் மீது மக்கள் என்ன செய்தார்களாம்? கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து அவர் உடல் மீது படும்படி அதை தொட்டு வீட்டிற்கு எடுத்து சென்று நோயாளிகள் மீது அந்த கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து வைத்த பொழுது நோயாளிகள் சுகம் பெற்றார்களாம். பொல்லாத ஆவிகள் அந்த மனிதர்களிடத்திலிருந்து வெளியேறியதாக நாம் வாசிக்கிறோம். பேதுருவுடைய நிழலுக்கு வல்லமை இருக்கும் என்றால், சின்னப்பரின் மீது பட்ட அந்த கைக்குட்டைகளுக்கும் துண்டுகளுக்கும் வல்லமை இருக்கும் என்றால், இத்தனை வருடங்கள் இந்த கடவுளை தன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் சுமந்த இந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவேதான் கபிரியேல் தூதர் வழியாக தேவன் அந்த பெண்ணை வாழ்த்தினார். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருளால் நிரப்பப்பட்டவள். இன்று பலர் நாங்களெல்லாம் தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கத்தோலிக்கர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 41 மரியாள் எலிசபெத்தின் வீட்டில் காலடி எடுத்து வைத்த உடனேயே வேதம் சொல்லுகிறது, எலிசபெத்தம்மாள் முற்றிலுமாக தூய ஆவியால் நிரப்பப்பட்டாள். கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட். மரியாள் வருகிற பொழுது அவள் தனியாக வருவதில்லை, இயேசுவை தன்னில் தாங்கி வருகிறாள். மரியாள் வருகிற பொழுது தூயாவினுடைய அபிஷேகம் அந்த இடத்தில் நிகழ்கிறது. எனவேதான் எலிசபெத்தம்மாள் மிக பெருமையாக அவள் சொன்னாள், என் ஆண்டவருடைய தாய், என் தேவனுடைய தாய் என்னிடத்திலே வர நான் பேறு பெற்றது எப்படி என்று அந்த பெண்மணி அன்னை மரியாவை பார்த்து சொன்னார். இந்த பெருமை, இந்த கர்வம் நமக்கும் இருக்க வேண்டும். இவள் சாதாரண தாய் அல்ல, என் தேவனுடைய தாய், என் ஆண்டவருடைய தாய் என்ற பெருமையோடு நாம் அவளை உயர்த்த வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அருமையாக சொல்லுவார், மரியாளை தங்கள் தாயாக ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் தாயில்லாத அனாதை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தாயை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தாயை நாம் உயர்த்துவோம், வணங்குவோம், அவளை பெருமைப்படுத்துவோம். சில பேர் கேட்கலாம், சாதாரண பெண் தானே, அவள் கடவுளுக்கே எப்படி தாயாக முடியும் என்று. ஆனால் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27-28 நாம் வாசிக்கிறோம், கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என்று உலகம் கருதுபவற்றை, இந்த உலகம் எது சாதாரணது என்று கருதுகிறதோ, இந்த உலகம் எது தாழ்ந்தது என்று கருதுகிறதோ, தேவன் அதை உயர்த்தி வைத்தார். ரோமையர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம், பவுலடியார் ரோமையருக்கு எழுதுகிற அந்த கடிதத்தில் அவர் சொல்லுகிறார், தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக மாற்றி இருக்கிறார், தமக்கு ஏற்புடையவர் ஆனோரை தம்முடைய மாட்சிமையில் அவர் பங்கு பெறச் செய்தார் என்று. கடவுள் மரியாவை முன்குறித்து வைத்தார், தனக்கு தாயாக மாற அவரை அழைத்து தமக்கு ஏற்புடையவராக மாற்றினார், தன் தாயை உலகத்திற்கு தாயாக கொடுத்து தம்மோடு அவருடைய விண்ணக மாட்சிமையில் பங்கு பெறச் செய்தார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உயர்த்திய இந்த தாயை நாம் உயர்த்துகிற பொழுது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம்.
அது 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற ஒரு காலம். 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை 8:45 மணிக்கு சக்தி வாய்ந்த அணுகுண்டு ஜப்பான் நாட்டு ஹிரோஷிமா நகர் மீது வீசப்பட்டது. நகரமே தரைமட்டமானது. 50 லட்சம் மக்கள் மண்ணோடு மண்ணாக மடிந்து போனார்கள். ஆனால் அந்த நகரத்தின் மையத்தில் அமைந்திருந்த விண்ணேற்பு அன்னையின் ஆலயமும் அதனுள் இருந்தவர்கள் மட்டுமே பாதுகாப்பாக இருந்தார்கள். அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பிய பொழுது, இவ்வளவு பேர் மடிந்து போனார்கள், நீங்கள் மட்டும் எப்படி உயிரோடு இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அன்னையை நோக்கி ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்தோம் என்று சொல்லி. அன்னையினுடைய பிள்ளைகள் அவலமாய் போகாது என்று சொல்லுவார்கள். புனித மான்போட்டு அவர்கள் சொல்லுவார், ஜெபமாலை தினந்தோறும் ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை என்னுடைய இரத்தத்தில் நான் எழுதித்தர தயார் என்று அவர் சொல்லுவார். அதுதான் அன்னையினுடைய பாதுகாப்பு. அதுதான் அன்னையினுடைய பரிந்துரையின் ஒரு வல்லமையாக இருக்கிறது. அன்னையினுடைய பிள்ளை ஒருபோதும் அவலமாய் போகாது. தி சைல்ட் ஆஃப் மேரி வில் நெவர் பெரிஷ் என்று அவர் சொல்லுவார்கள். எனவே அன்னையை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த குறிப்பிட்ட நேரம் காரணமாக நான் இத்தோடு நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். அன்பு பிள்ளைகளே, அன்னையை உயர்த்துங்கள், அன்னையை மகிமைப்படுத்துங்கள், அன்னையை பெருமைப்படுத்துங்கள். மாதாவினுடைய பக்தர்களாக, வெறும் பக்தர்களாக இருந்து விடாமல், அந்த மாதா நம்மை பார்த்து ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்தார், அவர் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். என் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று நம்மை பார்த்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். உண்மையிலே நாம் அன்னையை நேசிக்கிற பிள்ளைகள் என்றால், அந்த தாய் நம்மிடம் விடுத்த இந்த வேண்டுகோளை அன்றாட வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்ற வேண்டும். இயேசுவினுடைய உண்மை சீடர்களாக நாம் வாழுகிற பொழுது அதுதான் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்க முடியும். எனவே முயற்சி செய்வோம், அன்னையின் பிள்ளைகளாக வாழ்வோம், இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். ஆமென். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய குருத்துவ பணிக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்னை மரியாள் வழியாக தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். மரியே வாழ்க.